தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சகோதரி காளியம்மாள் அவர்கள் விலகிய செய்தி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது என்றே கூறலாம். ஏனெனில் நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்களுக்கு அடுத்தபடியாக காளியம்மாள் முக்கிய பேச்சாளராக இருந்து வந்தார். சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் கூட இவர் பங்கேற்காத சூழ்நிலையும் ஏற்பட்டது. இவருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற பல காரணங்களும் எழுந்தன. ஆனால் இவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தற்பொழுது விலகியுள்ளார். அது மட்டுமல்லாது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இவர் பல கட்சிகளில் இணைய போகிறார். இவர்களுக்கு பல லட்சங்களை பல கோடிகளை கொடுப்பதாகவும் அரசல் புரசலாக பல செய்திகளும் வெளிவந்தன. இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் என்ற ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இதுகுறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அண்ணன் சீமான் அவர்களிடம் கேட்டபொழுது, எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று ஒரே ஒரு வார்த்தையில் பதில் கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலரும் விலகி அவ்வப்போது வேறு கட்சியில் இவர்கள் பயணித்த போதிலும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எதுவும் கூறாமல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்ற ஒற்றை வார்த்தையில் முடித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியில் இறுதி வரை இருக்கும் அவர்களுக்கு மட்டுமே நாம் தமிழர் கட்சி என்பது மிகப்பெரிய கட்சியாகவே இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது.